நம்மை மீட்டு நம்மை வழிநடத்துகின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் நம்முடைய பாதுகாவலியாகிய கடவுளைப் போல நம்மை அன்பு செய்கின்ற தஸ்னேவிஸ் மாதாவிலும் நமக்கு மிகவும் பிரியமான அதிபர் தந்தை ஸ்டார்வின் அவர்களே, அவரோடு உழைக்கின்ற தந்தையர்களே, இந்த திருவிழாவிற்கு வந்து நம்மையெல்லாம் நமக்காக ஜெபிக்கின்ற நம்முடைய மேனாள் ஆயர் மேதகு யுவான் அம்ப்ரோஸ் அவர்களே, மதிப்புக்கும் போற்றுதற்கும் உரிய விஜி தந்தை ரவிபாலன் அவர்களே மற்றும் அருள் தந்தையர்களே, அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் வாழ்த்துக்களையும் ஆண்டவருடைய ஆசீரையும் கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள், நம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகின்ற நாள், இறைவனுடைய அருளொளி பொங்கி வழிகின்ற நாள். இந்த நாளின் பெருமையை ஒரு சில வார்த்தைகளில் உங்களோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதனால் அவர் அன்னையை படைத்தார் என்று யூத பழமொழி ஒன்று கூறுகிறது. தாய் இருக்கின்ற இடத்தில் ஆண்டவனே இருக்கிறான். ஆண்டவனுடைய அன்னை, ஆண்டவருடைய அன்பு தாயின் வழியாக பரிணமிக்கிறது, நம் அனைவருடைய இதயங்களிலும் ஊடுருவி செல்லுகிறது என்றால் அது மிகையாகாது. அடுத்து, இறைவன் இரக்க பெருங்கடல், மாபெரும் சமுத்திரம், அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. இது அன்னையின் விழா என்றாலும் அன்னையை நமக்கு தந்த ஆண்டவரின் விழா என்பதை மறக்கக்கூடாது. ஆண்டவர்தான் நம்முடைய வாழ்வின் மையம். இயேசு கிறிஸ்து தான் நமது மீட்பர். இயேசுவே நமது தலைவன். இயேசுவே நமது வாழ்வு. இயேசுவே நமது மீட்பு என்பதை மறக்கக்கூடாது. அவர் கரையிலா பெருங்கடல், கரையிலா கருணை கடலே என்று சொல்லி நம்முடைய தமிழ் அறிஞர்கள் அவரை பற்றி பாடுகிறார்கள். எனவே இறைவன் இரக்க பெருங்கடல், அதில் ஒரு துளிதான் அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய அந்த அன்பே இந்த உலகளவு பறந்திருக்கிறது என்றால் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும். இந்த அன்பு கடலுக்கு முன்னால் நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் மாயமாக மறைந்து போகும். கடவுள் அன்பே மிகவும் முக்கியமானது. அவர் நம்மை அரவணைக்கின்றார், ஆதரிக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எந்த தவறு இழைத்திருந்தாலும், எந்த மாபாதகம் இழைத்திருந்தாலும் ஆண்டவர் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு அளிப்பதில் அவர் முதன்மை உடையவராக இருக்கிறார். தாயை சுவைத்தவன் ஆண்டவருடைய அன்பையும் சுவைக்கிறான். அந்த துளி தேன் இருந்தால் அதை நாம் சுவைத்து பார்க்கிறோம் அல்லவா? ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். ஒரு சோற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அது வெந்திருந்தால் அந்த சோறு முழுவதும், சமையல் முழுவதும் வெந்திருக்கிறது என்று அர்த்தம். அதே போல அன்னையை சுவைக்கின்றவன் ஆண்டவனை சுவைக்கின்றான். தாய் என்ற கோயிலை ஆண்டவர் படைக்கின்றார். தஸ்னேவிஸ் மாதா கோவிலை நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் தாய் என்ற கோவிலை கடவுள் மட்டும்தான் கட்ட முடியும். ஏனென்றால் தாய்க்கு ஈடு இணையான ஒரு கோவில் இருக்கவே முடியாது. நமக்கு தெரியும். அதனால்தான் கடவுள் அந்த கோவிலில் வந்து குடிகொண்டார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீ தாயாக போகிறாய். ஒரு பெண்மையின் உச்சகட்டம் அவள் தாய்மையால் பட்டாபிஷேகம் செய்யப்படுவது. என்ன அருமையான வார்த்தை! தாய்மை என்ற பட்டாபிஷேகத்தினால் அவள் முழுமையாகிறாள். இங்கிருக்கின்ற பெண்கள் எல்லாம் அல்லது தாய்மார்கள் எல்லாம் நம்மை போல மனிதர்களுக்கு தாயாக இருக்க முடியும். ஆனால் எந்த அன்னை கடவுளுக்கே தாயாக இருக்கிறார் என்றால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், வியப்பிலும் வியப்பு, மறைபொருட்களை எல்லாம் தாண்டிய ஒரு மறைபொருளாக இது இருக்கிறது. கடவுள் இந்த அன்னையின் வழியாக உடல் எடுத்து, மனித சதை எடுத்து, மனிதனை போல இந்த உலகத்தில் வந்து
இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்றால் அது இந்த நாள்தான். ஆண்டவர் அந்த அன்னையை சந்திக்கிறார். தாயின் தியாகத்திற்கு ஈடு இணை இல்லை. குழந்தை பிறக்கும் பொழுது அவளும் இறந்து பிறக்கிறாள். ஒவ்வொரு குழந்தையை ஈன்றெடுக்கின்ற பொழுதும் அந்த தாய் புது பிறப்பு அடைகிறாள். என்ன அருமையான செய்தியை நாம் இன்றைக்கு கேட்கின்றோம் பார்த்தீர்களா? நம்மை படைக்கும் பொழுது, நம்மை ஈண்டெடுக்கும் பொழுது நமது அன்னையும் நம்மோடு, நமக்கு பிறப்பு, அன்னைக்கு இறப்பு, அதிலிருந்து ஒரு புது பிறப்பு. ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னையின் அன்புக்கும் தியாகத்திற்கும் ஈடு இணை இல்லை. அந்த அன்னையை வணங்குகிறவன், அதனாலேதான் முகமது நபி என்று சொல்லுவார். அன்னையின் காலடிகள் சொர்க்கத்தின் இருப்பிடங்கள் என்று சொல்லுவார். இன்றைக்கு அன்னையை போற்றி புகழ வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பெறுகின்ற நாள். ஆண்டவருடைய அன்பிலிருந்து அந்த துகளை சுவைக்கின்ற நாள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்றைய நாளில் 3 கருத்துக்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் பாரம்பரியங்களையும் சம்பிரதாயங்களையும் எல்லாவற்றையும் உடைத்தெறிகிறார். வானத்திலிருந்து கீழே வந்து ஒரு பெண்ணோடு பேசுகிறார். அந்த பெண் ஒரு 15 வயது இருக்கலாம். அந்த பெண்ணோடு அவர் உரையாடுகின்ற அந்த உரையாடல் நம்மை எல்லாம் திகைக்க வைக்கிறது. ஆதாமோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார், மோயிசனோடு பேசினார். இவர்கள் எல்லாரும் வயது வந்தவர்கள், ஆண்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வித்தியாசமான நிகழ்வு நடக்கிறது. அது நம்மை எல்லாம் திகைக்க வைக்கிறது. நம்முடைய மீட்பே ஒரு அன்னையின் வழியாக வந்து அடைகிறது. அதுவும் 15 வயது நிறைந்த கன்னியின் வழியாக. ஒரு கன்னி மரியாள் அந்த கன்னியின் வழியாக வந்தடைகிறது என்றால் நம்மால் அதை சிந்தித்து பார்க்க முடியுமா? இந்த உலகமே வியப்பில் ஆளுகிறது. உலகம் கொள்ள முடியாத சம்பிரதாயங்களையும் நம்முடைய சட்டதிட்டங்களையும் பாரம்பரியங்களையும் உடைத்தெறிகிறார் கடவுள். அந்த கடவுள் அந்த அம்மாவிடம் வந்து, என்னுடைய மகன் உன் வழியாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெரிய செய்தியை கொடுக்கின்றார். கலங்குகிறார். அந்த சந்திப்பு உன்னதமான சந்திப்பு. ஒரு கன்னிமரியாள் தாயாகும் பேரும் பட்டாபிஷேகம் அங்கேதான் நடக்கிறது. சிந்தித்து பார்க்க முடியுமா? முதல் சந்திப்பே உலகை மாற்றுகிறது. பழைய ஏவாள் இருளையும் பாவத்தையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்தாள். ஆனால் நமது அன்னையோ ஒளியையும் நமது மீட்பரான இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு அவர் வழியாக இருக்கிறார். அந்த வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்றால் நம்மால் பார்க்க முடியுமா? இதுதான் அன்புக்குரியவர்களே, அன்னை ஆண்டவரை சந்தித்ததும் அவர் தாய்மை பேறு பெறுகின்றார், உலகத்தை மாற்றி அமைக்கின்றார், தெய்வீகத்தை பெறுகின்றார், தெய்வீக ஒளியில் அவர் நிறைந்து வழிகின்றார். அருள் நிறைந்த வாழ்க என்ற அந்த அடைமொழி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அருள் என்றால் இந்த உலகத்தில் அன்பை விட தன் மாற்றான் தாயினுடைய குழந்தையையும் தன்னை வெறுப்பவர்கள், அடிப்பவர்கள், உதைப்பவர்கள் அனைவரையும் மன்னிக்கின்ற அன்பு இருக்கிறதே, அதுதான் அருள் என்று சொல்லுவார்கள். சிலுவையில் தொங்கிய பொழுது, ஆண்டவரே என்னை கொல்லுகின்ற இவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதுதான். எனவே ஒரு பெண், 15 வயது பெண், என்ன கற்பனைகள் எல்லாம், ஒரு நல்ல திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று இந்த உலகத்தில் எல்லா தாய்மார்களையும் போல வாழலாம் என்றுதான் அவர் நினைத்திருப்பார்கள், கனவு கண்டு கொண்டு இருப்பார்கள். அந்த கனவு எல்லாம் தவிடுபடியாகி ஒரு கடவுளுக்கே தாயாகும் பேரினை. என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம் அன்புக்குரியவர்களே! ஆச்சரியத்தை கொண்டாட, அற்புதங்களை கொண்டாட, மறைபொருளை கொண்டாட நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதுதான் முதல் பாயிண்ட். அந்த தாய் வந்து தெய்வீகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த சந்திப்பு புனிதமான சந்திப்பு, அனைத்து பாரம்பரியங்களையும் உடைக்கின்ற சந்திப்பு என்பதை மறக்க வேண்டாம். இரண்டாவது, நாம் உலகம் முழுவதற்கும் பிரதிநிதியாக ஆண்டவரிடம் பேசுகின்றார். அன்னை மரியே, இந்த உலகத்தில் மீட்பு வர வேண்டும், அதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். நான் உன்னோடு விளையாடுகிறேன், நீ அந்த பக்கம் இருக்கிறாய், நான் இந்த பக்கம் இருக்கிறேன். 1947க்கு முன்னால் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும்.
எங்க பிரிட்டன்ல நடக்கும். ஆங்கிலேயர்கள் நம்மிடமிருந்து பிரதிநிதிகளை அழைத்து அவர்களோடு பேசுவார்கள். நமக்காக பிரதிநிதியாக சென்றவர் யார்? மகாத்மா காந்தி. உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள், உங்கள் மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள், பல ஜாதி பேதங்களாலும் மத வேறுபாடுகளாலும் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள், என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கடினமான ஒரு முடிவை எடுப்பதற்காக அந்த பெரிய மகானிடம் அவர்கள் சந்தித்து அவருடைய இந்திய மக்களுக்கெல்லாம் அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அவர்தான் இந்திய நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கின்றவர். ஆம், அன்னை மரியாள் ஆண்டவரோடு பேசுகின்றார். இந்த உலகத்திற்காக, பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்காக, அடிமை தலையில் வாழுகின்ற உலகத்திற்காக, துன்பங்களினாலும் மிகுந்த வேதனையினாலும் வேதனைப்படுகின்ற இந்த குழந்தைகளுக்காக மீட்பை கொண்டு வர அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். கன்னியாக இருக்கின்றாள், கடவுளுக்கு தாயாக பேரு அவருக்கு சொல்லப்படுகிறது, அதில் ஒரு முடிவை எடுக்கின்றார். கடவுளுக்கும் ஒரு கன்னிக்கும் உடன்படிக்கை ஏற்படுகிறது. உடன்படிக்கையின் தாய் உலக மக்கள் அனைவருக்கும் அவள் ஒரு பிரதிநிதியாக ஆண்டவரிடம் பேசுகிறார். என்ன அற்புதம் பாருங்கள்! இதைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இன்றைய நிகழ்ச்சி அதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறது. முதல் வாசகமும் உடன்படிக்கையை பற்றி சொல்லுகிறது. இந்த ஆம் என்ற வார்த்தையின் வழியாக கடவுள் தன்னுடைய அருளை மக்கள் மீது வீசுகின்றார். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது ஆண்டவர் மேல் தூவப்படுகிறது, அதுல கலசத்தில் அது தொங்கவிடப்படுகிறது. மற்ற பகுதியானது மக்கள் மீது தெளிக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த உடன்படிக்கையின் வழியாக மக்கள் மீது மீட்பின் இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர் தெளிக்கின்றார் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? ஆம் அன்புக்குரியவர்களே, அதுதான் இந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். நம்முடைய தலைவிதியெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை பிறழவில்லை. கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும், சிறு பிள்ளையாக இருந்த காரணத்தினால் ஆண்டவருடைய பேச்சின் மர்மம் என்ன, அதனுடைய மறைபொருள் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவைகளை எல்லாம் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னால் கூட அதை புரிந்து கொள்ள முடியுமோ என்று தெரியவில்லை. ஆனால் இன்னொரு சான்றை சொல்லுகிறார். உன்னுடைய உறவினராகிய எலிசபெத்தும் குழந்தை பெற முடியாத இந்த வயதில் 6ஆம் மாதமாக அவள் கருத்தாங்கி இருக்கிறாள். அதன் பிறகு தெளிவு வந்து விடுகிறது. நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தானே. இந்த உலகத்தில் ஏதாவது நடப்பதை சான்றாக காட்ட வேண்டும். மறைபொருளை எல்லாம் சான்றாக காட்டினால் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அன்னை கூட மறைபொருளை நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது நம்முடைய துன்பம் நீங்கவில்லையே, கஷ்டம் நீங்கவில்லையே, ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறோம். ஆனால் அவருக்கு சுகம் கிடைத்தது. இவர் கேன்சர்ல இருந்து விடுதலை அளிக்கின்றார். அவருடைய பெரிய நட்டம் எல்லாம் மாறி அவர் இன்னைக்கு குபேரனாக மாறிவிட்டார். இதெல்லாம் கடவுளுடைய செயல் என்று சொல்லும் பொழுது, ஆம், அவளுக்கு கிடைத்தால் எனக்கு ஏன் கிடைக்காது? இஞ்ஞாசியார் அப்படித்தானே சொன்னார். பெனடிக்டும் பிரான்சிஸ் அசிசியாரும் புனிதராக மாறினால் நான் ஏன் புனிதராக மாறக்கூடாது? புனிதராக மாறிவிட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியானது உலகத்திற்கு மீட்பளிக்கிறது என்பதை, தூய ஆவியினால் இயேசு கருவாகிறார், இந்த உலகத்தில் வருகிறார். இந்த தூய ஆவி உலகத்தை புதுப்பிக்கிறது. ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுது தூய ஆவியார் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். அவர் இருளையும் குழப்பத்தையும் அப்படியே நீக்கிவிட்டு ஒளியை கொடுக்கிறார். மனிதர்களை உண்டாக்குகிறார், பறவைகளை உண்டாக்குகிறார். அதே போல புதிய ஏற்பாட்டில் தூய ஆவியார் மீட்பை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், ஒற்றுமையை தருகிறார். என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது பார்த்தீர்களா? ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள்தான் நம்மை எப்பொழுதுமே ஆசிக்கின்ற கடவுள். அப்போது உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன, மண்ணகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர். எல்லாரும் இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறோம், புத்துணர்வு பெறுகின்றோம். நாம் எல்லோரும் வித்தியாசமானவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம் என்பதை மறக்க கூடாது. எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தை அன்னை மரியாளை மாற்றியதோ, தெய்வீக பிறவியாக அவளை ஈன்றெடுத்ததோ, அதே போல இன்று இந்த வாசகங்களை கேட்கின்ற நாம், இந்த திருப்பலியில் பங்கு பெறுகின்ற நாம் இறைவனால் புனிதமாக்கப்படுகின்றோம். இங்கிருந்து செல்லுகின்றவர்கள் கரையோடோ
வஞ்சகத்தோடோ தவறான சிந்தனைகளோடோ செல்லக்கூடாது. இந்த இடமானது நம்ம எல்லாரையும் புதுப்பிக்கின்றது. அன்னையினுடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய பிரசன்னமும் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றது. 104வது சங்கீதம் 30வது வசனம், ஆவியானவர் நம் அனைவரையும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். 133 சங்கீதம் 4வது வசனம், அதே போல 103 வசனம், உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நம்முடைய நோய்களும் பாவங்களும் போக்குகின்ற நாள். இறைவன் நமக்கு புனிதத்தை அருளுகின்ற நாள். அன்பையும் அருளையும் தந்து எல்லா ஆபாதகங்களையும் போக்குகின்ற ஒரு புனிதமான நாள். அன்னையை சந்தித்த ஆண்டவர் நம்மையும் இன்றைக்கு இந்த கோவிலில் சந்திக்கின்றார், புனித வாழ்வை தருகின்றார். அதை பெற்று மகிழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.